கோலிவுட் சம்பவம் நேர்களுக்கு அன்பு வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலை. இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ள எலெக்ஷன் டேட்டை அறிவிக்க போகிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க தொகுதியை எந்த தொகுதியில் நான் போட்டியிட போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகள்லாம் யார் கூட கூட்டணி வைக்கலாம், யார் கூட கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிடலாம், இப்படி பரபரப்பாக ஒவ்வொருத்தரும் போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நம்ம விஜய் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த தொகுதிக்கு யாரை தன்னுடைய கட்சி சார்பாக நிப்பாட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவ அர்ஜுனா நிற்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் டி நகர் தொகுதியில் புசி ஆனந்த் நிற்பாரா, இப்படிப்பட்ட ஒரு கேள்வியும் இருக்குது. இதுக்கிடையில் அந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவரே அவங்கவுங்க தொகுதியில் நிற்கிட்டோம், நீங்கள் ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டு மக்களை திரும்பி பார்க்குற ஒரு தொகுதி ஒன்று இருக்குது, அதாவது யாருமே அசைக்கக்கூட முடியாத ஒரு தொகுதி இருக்குது, அந்த தொகுதியில் நீங்களே டைரெக்டாக போட்டியிடுங்க அப்படின்னு நம்ம தளபதி விஜய்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன தொகுதின்னு உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது வேறு ஒன்றும் இல்லைங்க, 1967 இந்த தொகுதி பார்த்திங்கன்னா நம்ம மறைந்த அண்ணா அவங்க மூலயமா தான் இந்த தொகுதியில் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்சியை அமைக்கிறாங்க. பெரம்பூர் தொகுதினால எல்லாருடைய அட்டென்ஷனும் அங்கே தான் இருக்கும். ஏன்னா அங்கே மக்களுடைய ஜனத்தொகை அதிகம். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயினான ஏரியா தான் பெரம்பூர் தொகுதி. அங்கே 1967லேருந்து 1991 வரைக்குமே திமுக தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 முறை திமுக தான் திமுகவுடைய கோட்டையாகவே இருந்தது பெரம்பூர் தொகுதி. அங்கே தான் அவங்க ஃபுல் ஆட்சியெலாம் பண்ணாங்க. ரொம்ப அந்த மக்களுக்குமே அங்கே இருக்க அந்த ஏரியாவுக்குள்ள இருக்க மக்களுக்குமே திமுக அப்படி தான் இருப்பாங்க. 1991 பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றம் நடந்தது இல்லைங்களா, ஏடிஎம்கே அங்கே, அதாவது அதிமுக வந்த உடனே அங்கே அப்படியே அவங்களுடைய தொகுதி திமுக தொகுதி அதிமுக கையில் போச்சு. அந்த டைமில் அதிமுக தொகுதி எம்எல்ஏவாக யார் இருந்தார் பார்த்திங்கன்னா எம்பி சேகர் இருந்தாங்க. அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி மாற்றி வரும்பொழுது இப்போ கரண்ட்டு அட் ப்ரெசண்ட் இப்போது திமுக பெரம்பூரில் யார் இப்போது சிட்டிங் எம்எல்ஏவாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி சேகர் சார் தான் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக பெரம்பூரில் இருக்கார். சரி, இதெல்லாம் ஓகேப்பா, அடுத்து என்ன சொல்ல வர அப்படி தானே நீங்கள் கேட்குறீங்க. பெரம்பூர் தொகுதியை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரா நம்ம தளபதி விஜய். தமிழக வெற்றி கழகத்துக்கு சார்பாக அங்கே நாங்கள் போட்டியிட போகிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பூர் தொகுதியில் நிறைய நலத்திட்ட விஷயங்கள் டிஎம்கே பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. அந்த மக்களுக்கு போக்குவரத்து அங்கே அந்த இடம் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக போக்குவரத்துலாம் நெரிசலாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃப்ரீ பண்ணிவிட்டு பிரிட்ஜெலாம் கட்டி கொடுத்துருக்காங்க. பார்க்கு, பிரிட்ஜு, அதுக்கப்புறம் நலத்திட்ட உதவிகள்லாம் நிறைய அந்த மக்களுக்கு திமுக சார்பில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவில் இருக்க அந்த தொகுதியில் இருக்க மக்களுக்கு எல்லாருமே திமுக தான் ஃபுல் மைண்டே. நாங்கள் யாருக்கு ஓட்டு போடுவோம்ப்பா, திமுகவுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் மக்கள் ஃபுல் மைண்ட் செட்டோடு இருக்காங்க. ஸோ இப்படி திமுகவோடைய கோட்டையாக இருக்க அந்த இடத்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தலைவர் விஜய் பிடிப்பாரா அந்த இடத்த அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசும் பொருளாக பார்க்கப்படுது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் எலெக்ஷனில் நிற்க போகிறாரு, தன்னுடைய கட்சி சார்பாக நிற்க போகிறார். வந்தவுடனே ஜெயிச்சிட முடியுமா? அவ்வளோ பெரிய கோட்டையாச்சு திமுகவுடைய கோட்டையை. அங்கே போய் வந்த உடனே ஒரு நடிகர் என்ற ஒரு பிம்பத்தோடு விஜய் அந்த கோட்டையை தகர்க்க முடியுமா? அதுதான் இப்போ பேசும் பொருளாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே பெரம்பூர் தொகுதியில் நிறைய என்ன பார்த்தீங்கன்னா தீவிரமான ரஜினி ரசிகர்கள் இருக்காங்க. ரஜினி ரசிகர்கள் அந்த அவங்க ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பிருந்தா தேட்டர்னு ஒன்று இருந்திருக்கு. அந்த பிருந்தா தேட்டரில் எப்போவுமே ரஜினி படம் தான் போடணுன்ட்டு அங்கே தீவிரமான ரசிகர்கள் இருக்காங்க. ரஜினி ரசிகர்கள் அவங்களுக்கு எப்போவுமே ரஜினி சூப்பர் ஸ்டார் அப்படி இருக்க ஒரு தீவிரமான ரசிகர்கள் இப்போ சடனாக விஜய் அந்த தொகுதியில் போய் போட்டியிடும் போது ரஜினி யாருக்கு ஆதரவாக இருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரசிகர்கள் மனநிலை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்றது ஒரு கேள்விக்குறி. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் அஜித்தோட ரசிகர்கள் இருக்காங்க. அஜித்தோட ரசிகர்கள் சமீப காலமாக ஒரு சின்ன விஷயங்களில் விஜய் ரசிகர்களோட கொஞ்சம் ஒரு மனஸ்தாபம்னு சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏகப்பட்ட போட்டி விஜய்க்கு நிறைய அந்த தொகுதிகளில் இருக்குன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ரஜினி ரசிகர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் அஜித் ரசிகர்கள். இதில் தாண்டி
திமுக ஆதரவாளர்கள் அங்கே பயங்கர தீவிரமாக இருக்காங்க. திமுகன்னு சொல்லிட்டு ஆதி காலத்துலேருந்து திமுகவோட பழகினவங்க, அந்த அந்த கலாச்சாரத்தோட வாழ்ந்தவங்க அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது புதுசாக விஜய் அங்கே போகும்போது நடிகர் என்ற ஒரு பிம்பத்தோடு அவர் அங்கே போகிறாரு. இவருக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குமா இருக்காதா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சமீப காலத்தில் வந்துட்டு தாவேகா பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ட்ரோல் பண்ணி பார்க்குறோம். சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குன்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் விஜயோட பர்சனலி இப்போ வந்து ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் வந்துட்டு லீக் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எதிர்ப்பு வாக்குகள் தான் அவருக்கு அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்டவர்களுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. இதெல்லாம் மீறி நடிகர் விஜயாவோ இல்லை தாவேகா கட்சி தலைவராகவோ அவர் வந்து வின் பண்ணி காட்டுவாரா இருந்து தான் இந்த எலெக்ஷன் மூலமாக நமக்கு தெரியும். ஸோ இதை எல்லாம் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.